ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. கடந்த 2024 செப்டம்பர் மாதம் ஆர்பிஐ வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா முழு தொகையும் கட்டி திருப்பிட்டு தான் நீங்கள் வந்து மறுபடியும் வைக்கணும். அது ஒரு சிக்கலை கொடுத்தது. நீங்கள் விவசாயிக்கு வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு செலவு இருக்குன்னா ஒரு மீட்டர் வட்டி அந்த வட்டின்னு போய் மாட்டிக்காமல் பேங்க்கில் போய் வந்து இந்த நகையை வச்சு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு திருப்பிக்குவான். அப்போ 75% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு மேக்ஸிமம் 80-90% வாங்கினீங்கல்ல, அது இல்லாமல் போச்சு. அதில் ஹால்மார்க் இருக்கணும். 916 போன்ற நகைகளுக்கு தான் இனி வந்து முன்னுரிமை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதை நோக்கி போகுது? இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நகைக்கடைகள் தான் ஹால்மார்க்கை பற்றி பேசுவாங்க, 916 பற்றி பேசுவாங்க. அவர்களுக்கான அந்த வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வழி மாதிரி தான் இருக்குது. இருக்கின்ற பழைய நகைகளை கொண்டு போய் ஒரு நகைக்கடைகளை கொடுத்து 916 வாங்கிட்டு அதை விட குறைவாக ஒரு 10 பவுன் கொடுத்தா அவன் 8 பவுன் கொடுப்பான். அதை வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு இப்போ நகைக்கடைக்காரங்களுக்கு வியாபாரம் நடந்துடும். இப்போ அந்த ஒரு இடத்துக்கு நகர்றதை தான் நான் பார்க்குறேன். பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த நோக்கம் என்ன? கள்ளப்பணம் உள்ளே வந்துடும் கொண்டு வந்தாங்க. ஆனால் 98 விழுக்காடு 99 விழுக்காடுல பணம் வந்து ஆர்பிஐக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அதே சிஸ்டத்தை இதில் பொருத்தி பாருங்கள். பழகை நகையெல்லாம் கொடுத்து நாங்கள் புது நகையை கொடுக்க போகிறோம், அதுதான் உங்களுக்கு பயன் தரும். அதான் சிஸ்டம். இனி வங்கியில் வந்து வெறும் நகையை மட்டும் வச்சு லோன் வாங்க முடியாது. நீ கிரெடிட் கார்டு வாங்கு, பர்சனல் லோன் வாங்கு. நகை கடன் வச்சா இவ்வளோ தான் வட்டி. ஆனால் மற்ற பர்சனல் லோனு மற்ற லோன் வாங்கினா இதோட அதிக வட்டி. நீங்கள் இதில் வந்து ஒரு 7% 8% வாங்குறீங்க, அதில் 15%. சாமானிய மக்களுக்கு சலுகைகளும் வசதி படைத்தவர்களுக்கு வரியும் அதிகப்படுத்தினா தான் ஒரு சிறந்த அரசுன்னு இருக்க முடியும்னு சொன்னவர் மன்மோகன் சிங். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் எப்படி உள்டாவாயிருச்சுன்னா வசதி படைத்தவர்களிடம் வரி குறைப்பும் சாமானியர்களிடம் வரி அதிகரிப்புங்கிற மாதிரியான வந்துட்டாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சாமானியன், விவசாயி, ஏழை எளிய மக்களுக்கு பணம் கைமாத்தா வேணும், கௌரவமாக வேணும், யார்ட்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படின்னா ஒரு எளிய வழி நகை கடன் தான். போய் வச்சோம்னா நகை கொடுப்பாங்க, வாங்கிட்டு போய் கட்டிக்கலாம் அப்படி இருந்தது. இதை வச்சு தான் ஏழை விவசாயிகள் பல பேர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாத சம்பளத்தில் உள்ளவங்க, தொழில் பண்ணுறவங்க, அன்றாட தொழில் பண்ணுறவங்க, சாலையோர வியாபாரிகள், நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் இந்த நகை கடனை வச்சு தான் குழப்பம் ஓடிட்டுருக்கு. இப்போ அதில் வந்து கடுமையான சட்டத்திட்ட விதிகள்லாம் வருது, சில ரூல்ஸ்லாம் புதுசாக போடுறாங்க. இதெல்லாம் அந்த ரூல்ஸ்லாம் பார்க்கும்போது இனிமேல் நகை கடனே வைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போகுது அப்படிங்கிற குரல் வந்திருக்கு. இந்த இதெல்லாம் ரத்து செய்யணும், இதை திரும்ப பெறணும் அப்படிங்கிற குரலும் வருது. நீங்கள் சொன்னது மாதிரி சாமானிய மக்களுடைய அக்ஷய பாத்திரம் நகைக்கடன் தான். திடீர்னு ஒருத்தருக்கு பணம் தேவை, ஒரு மருத்துவ செலவுக்கு பணம் தேவை, நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு தேவை, ஒரு அவசர செலவு ஏற்பட்டுருச்சுன்னா கூட கையில் நகை இருந்தால் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலையோ இல்லை தனியார் வங்கியிலையோ நீங்கள் போய் நகையை வச்சுட்டு பணம் வாங்கிடலாம், அன்றைக்கே பணம் வாங்கிடலாம். அது அன்றைக்கை விட சில வங்கிகள் எல்லாம் வந்து சில நிமிடங்களில் பணம் அப்படிங்கிற விளம்பரம்லாம் பார்க்குறோம். அப்போ இது வந்து யாருக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருந்ததுன்னா நடுத்தர மக்களுக்கு குறிப்பாக. ஏன்னா அவர்களுக்கு தான் வந்து திடீர்னு தேவைகள் கூடும், எதிர்பாராத செலவுகள் வரும். அப்போ இது முக்கியமானது. இரண்டாவது, நகைக்கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு சிபில் ஸ்கோரு இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், உங்களுக்கு வருமானம் இருக்கணும், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை, சட்ட விதிகளும் இல்லை. 6 மாதம் ஸ்லிப்பை கொடு, எதுக்குமே இல்லை. போனால் வங்கியில் நீங்கள் கணக்கில்னா கூட அப்போவே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நகைக்கடன் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல் வருது? போன வருஷமே ஒரு சிக்கலை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, பொதுவாக வங்கியில் வந்து நகை வைப்பவர்கள் வந்து அந்த ஒரு வருடத்தில் திருப்பணும். ஆனால் சில பேரால் திருப்ப முடியாது. அது என்ன ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கடந்த காலங்களில் அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டா போதும், நீங்கள் திருப்பி நகையை மறுபடியும் வச்சுக்கலாம். அது ஃபுல்லாக அசல் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே வந்து மறுபடியும் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப் வச்சாங்க. எப்படின்னா, கடந்த 2024 செப்டம்பர் மாதம் ஆர்பிஐ வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா முழு தொகையும் கட்டி திருப்பிட்டு தான் நீங்கள் வந்து மறுபடியும் வைக்கணும். அது ஒரு சிக்கலை கொடுத்தது. காரணம், ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு சாமானிய மக்கள் நகை கடனை வச்சுட்டு அதை வந்து மறுபடியும் ஒரு காசு பிரட்டி அல்லது வந்து வட்டிக்கு வாங்கி அதை வந்து திருப்பி மறுபடியும் பணத்தை வைத்து விட்டு கொடுக்குற செலவினங்கள் இருந்தது, சிரமங்கள் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா 7 விதமான சிரமங்களை கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமாக ஆர்பிஐ இன்றைக்கி கொடுத்துருக்கின்ற
அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த சட்ட விதிகள் என்பது கடுமையாக இருக்குது. நீங்கள் இனிமேல் வந்து நகையை அடமானம் வைப்பவர்கள் அது உங்கள் நகை தாங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக சான்றிதழ் கொடுக்கணும். முக்கியமானது. நீ என்னங்க ஒரு கிராமத்தில் இருக்க ஒருத்தர் பழைய நகை வச்சுருப்பார், பூர்வீக நகை இருக்கும், இது உங்கள் நகை தாங்கிறதுக்கு என்ன சான்றிதழ் எப்படி கொடுப்பீங்க? அது முக்கியமானது. இரண்டாவது பியூரிட்டி செக் பண்ணணும் அப்படின்றாங்க. பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு தான் வங்கிகளில் அப்ரைசர் இருக்காங்க. ஆமாம், அதுக்கு கட்டணம் வாங்குறாங்க. பியூரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். பொதுவாக பெரிய பெரிய புகழ்பெற்ற நகை கடைகளில் அங்கே பியூரிட்டி வச்சுருப்பாங்க, அவனே சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அல்லது வந்து ஒவ்வொரு ஊர்கள்லையும் பியூரிட்டி சென்டர்னே இருக்குது, நகை அங்கே போய் நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு கட்டணம் உண்டு, அதை வாங்கிட்டு வரணும். அவசர தேவைக்கு ஒருத்தர் நகை போய் வைக்கக்கூடிய ஆள் பியூரிட்டி சர்டிஃபிகேட்டை போய் தேடி அலையணும். ஒன்று, இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது முக்கியமானது என்னென்னா 75% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்போ வந்து வழக்கமாக வந்து இன்றைக்கி வந்து தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்குது. ஒரு பக்கம் பெரும்பாலான நடுத்தர சமூகத்தை சார்ந்தவர்களோட தங்கம் வாங்குகிறாங்க. ஒரு பவுன் வாங்க முடியலனா கூட 1 கிராம் வாங்குகிறாங்க. என்ன காரணம் என்றால் அடிப்படையில் அது வந்து ஒரு எளிதான சேமிப்பாகவும் அது வந்து பணம் வளருவதற்கான வாய்ப்பாகவும் பார்க்குறாங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த அடமானத்திற்கு பயன்படுத்தலாம். அதுதான் அவர்களுக்கு இன்றைக்கி விவசாயிக்கு வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு செலவு இருக்குன்னா ஒரு மீட்டர் வெட்டி அந்த வட்டின்னு போய் மாட்டிக்காமல் பேங்கில் போய் வந்து இந்த நகையை வச்சுட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு திருப்பிக்குவாங்க. அப்போ 75% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு மேக்ஸிமம் 80-90% வாங்கினீங்கல்ல, அது இல்லாமல் போச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பிரச்சனை முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து அதில் ஹால்மார்க் இருக்கணும் அப்படின்றாங்க. எப்படின்னா 916 போன்ற நகைகளுக்கு தான் இனி வந்து முன்னுரிமை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதை நோக்கி போகுது? இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நகைக்கடைகள் தான் ஹால்மார்க்கை பற்றி பேசுவாங்க, 916 பற்றி பேசுவாங்க. அப்போ அவர்களுக்கான அந்த வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வழி மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்ல வர்றாங்க? ஏழை எளிய மக்கள் வைத்திருக்கின்ற பழைய நகைகளை கொடுத்துட்டு புது நகை மாற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், பியூரிட்டி கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு நகர்றாங்க. அதுக்கு ஆர்பிஐ ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏன் எப்படின்னு காரணம் சொல்லியிருக்காங்க. வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நகையை திருப்ப முடியாத அந்த அந்த நகைகள் வந்து அது ஏலத்தில் விடுவாங்க. அது ஏலத்தில் விடும்போது அதில் பியூரிட்டி செக் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்குது, தரம் கம்மியாக இருக்குது. அப்புறம் அப்ரைசர் என்ன பண்ணுறாரு? அவர் தானே சரியாக பார்ப்பார். அதுதான் சொல்கிறேன், அப்ரைசர் வேலை அதுதான். அப்போ எந்த அப்ரைசர் கடன் கொடுக்கும்போதே அதை வந்து தரம் செக் பண்ணுறாங்க. அது இது ஒரு காரணத்தை நொட்ட காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான காரணம் அல்ல அப்படிங்கிறது தான். இந்த அரசு இது முதலாளித்துவத்துக்கான அரசு, முதலாளிகளுக்கான அரசு. இப்போ பெரும் முதலாளிகள் வந்து இன்றைக்கி பெரும் பெரும் நகரங்களில் இன்றைக்கி நகைக்கடை திறந்து வச்சுருக்கான். இன்றைக்கி வந்து டாட்டாவிலேருந்து பிர்லா வரைக்கும் எல்லாருமே நகைக்கடை திறந்துட்டான். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கி வந்து ஏழை எளிய மக்களிடம் வந்து இருக்கின்ற பழைய நகைகளை வந்து இன்றைக்கி புது நகையாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அரசு நகர்வதாக நான் பார்க்குறேன். காரணம், இவன் என்ன பண்ணுவான்? இப்போது சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, பியூரிட்டி செக் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரே வழி, இருக்கின்ற பழைய நகைகளை கொண்டு போய் ஒரு நகைக்கடைகளை கொடுத்து 916 வாங்கிட்டு அதை விட குறைவாக ஒரு 10 பவுன் கொடுத்தா அவன் 8 பவுன் கொடுப்பான். அதை வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு இப்போ நகைக்கடைக்காரங்களுக்கு வியாபாரம் நடந்துடும். இப்போ அந்த ஒரு இடத்துக்கு நகர்றதை தான் நான் பார்க்குறேன். ஒன்று. இரண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இல்லை கேட்டால் எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி தானே சொல்லுவாங்க. இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மனிதர் வந்து 5 முறை தான் வந்து அடகு வைக்க முடியும்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது ஒரு ஷாக்கிங்கானது. 5 முறை மட்டும்தான் நீங்கள் வருடத்தில் வைக்க முடியும். ஒரு வருடத்துக்கு 5 முறை மட்டும்தான், அதுக்கு மேலே வைக்க முடியாது. இது ரொம்ப கொடுமையானது இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போ தேவைக்கும் வைப்பாங்க. ஒரு குறுகிய அமௌண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா தேவைன்னா கூட வச்சுட்டு போனவங்க சாமானிய மக்கள் இருக்காங்க. நீங்கள் 5 முறை தான் வைக்க முடியும். அதுவும் ஒரு வருடமா இல்லை வந்து இன்னும் காலாவாசம் கூட்டுறாங்களான்னு தெரியல. ஒரு தடவை தானே வைக்கவே முடியும், அவன் பிரட்டணும்ல. இல்லை, அது 5 முறை தான் ஒருத்தரே வைக்க முடியும். ஒருத்தர்னா வாழ்க்கையிலேயே 5 முறை. அதுதான் இந்த கிளாரிட்டி தெரியல, அந்த கிளாரிட்டி தெரியல. அதுக்கான இந்த கிளாரிட்டி ஆர்பிஐ கொடுக்கல. இன்றைக்கி நீதிமன்றம் போயிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடு. நீங்கள் சாமானிய மக்களுடைய நீங்கள் வந்து பாருங்களேன், இந்த பொதுவாக இந்த நகைக்கடன் யார் வைப்பாங்க? விவசாயிகள் தான்
ஏற்கனவே வந்து இந்த ஒன்றிய அரசு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வரும்போதே எதிர்ப்புகள் வந்தது. அதை நீக்கினாங்க, பெரிய போராட்டம் நடத்தி. ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் இந்தியா முழுவதும் இந்த நகைக்கடனை நம்பி தான் விவசாயமாக பண்ணுறாங்க. அப்போ அவர்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும். அந்த விவசாயம் பண்ணக்கூடிய பாரம்பரிய விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் வந்து பழைய நகைகளை வச்சுருப்பான், தாத்தா நகையை வச்சுருப்பான், முன்னாடி பூர்வீக நகையை வச்சுருப்பான். அதை கொண்டு போய் ஒரு வங்கியில் வச்சு மாற்றிட்டு வைக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அவன் புதுசாக நகை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு நகைக்கடையில் போய் நகை வாங்கினீங்கன்னா ஒரு 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 பவுன் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவன் உங்களுடைய பியூரிட்டியை செக் பண்ணிட்டு இன்றைக்கி உள்ள நிலவரத்துடைய விலையை போட மாட்டான் முதல்ல. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 8,500 ரூபா ஒரு கிராம் இருக்குன்னா அவன் உங்களுடைய பியூரிட்டியை செக் பண்ணிட்டு 7,000 6,500 போடுவான். அதில் ஒரு விஷயம். இரண்டாவது, நீங்கள் நகை வாங்கும் பொழுது அதற்கான சேதாரம் 14% 20% சேதாரம் போடுறான். அப்போ நீங்கள் ஒரு பவுன் நகையை கொடுத்துட்டு வாங்கினா உங்களுக்கு கையில் வரும்போது 3/4 பவுன் கூட கிடைக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இதுலேருந்து என்னென்னா, அப்போ இதே நீங்கள் 1 பவுன் நகையை கொண்டு போய் பேங்கில் வைக்கும் பொழுது ஓரளவுக்கு அவனுக்கு வந்து காசு கிடைக்கிது, தேவையான காசு கிடைக்கிது. அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நஷ்டம் இல்லை. இப்போ இன்றைக்கி பரம்பரையாக வைத்திருக்கின்ற பழைய நகைகளை கொண்டு போய் கொடுத்து மாற்ற வேண்டிய கட்டாயம், எல்லோருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்டாயம். இதன் மூலமாக நகைக்கடைகளுக்கு நீங்கள் வந்து வியாபாரத்தை திறந்து விட்டுருக்கீங்க. ஏற்கனவே நகை விலை, தங்க விலை ஏறிட்டு இருக்கு. இப்போ ஏழை எளிய மக்கள்லாம் போய் நீங்கள் வந்து புது நகை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ இது என்ன நோக்கி போகுதுன்னா, சாமானிய மக்களை மேலும் நீங்கள் கசக்கி பிழிகின்ற ஒரு இடத்துக்கு தான் நகர்றீங்க. இன்றைக்கி ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இது இருக்கின்ற சிரமங்களை நாங்கள் பார்க்குறோன்னு. என்ன சிரமங்கள் பார்க்க போகிறீங்க? என்ன சிரமங்கள் பார்க்க போகிறீங்க? பியூரிட்டி செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வங்கியில் கொடுக்க முடியறதே பெரிய சிரமம் தான். நகை அடகு வைக்கிறோம்ல, சில செய்திகள்லாம் வருது இல்லை, உள்ளே இருக்கிற நகை போலி நகையாக இருக்குது. ஆர்பிஐ அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறான். அதாவது வங்கி அவன் இதெல்லாம் சொல்லாமல் இது உண்மையிலே சொல்லப்போனால் இது சரியான மீக்கப் போகும்போதோ இல்லை ஏதாவது பண்ணும்போதோ எடுத்து பார்த்தா அது போலி நகையாக இருக்குது, போர்ஜரின்னு வைங்களேன். அதெல்லாம் செய்தி வருது. அதுக்கு யார் உத்தரவாதம் தருவா? போர்ஜரி. அது ஓகே. அதனால தான் சொல்கிறாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து அஷூரன்ஸ் ஆகிடும். ஆர்பிஐ சொல்கிறான். ஏதாவது ஏலம் எடுக்கக்கூடிய பெரும்பாலான நகைகள் எப்படி என்ன பிரச்சனைனா, இது ஒரு பக்கம் இருக்குல்ல, ஆர்பிஐடைய பார்வையில் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து ஏலம் எடுத்தாங்க. எத்தனையோ டன் தங்க நகைகள் ஏலம் போச்சு. அதில் பியூரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கிறது. சில இடங்களில் வந்து 50 விழுக்காடுக்கு குறைவாக இருக்குது. அப்போ இது யாரை பிடிக்கணும்? அந்த அப்ரைசரை பிடிக்கணும், வங்கி மேலாளரை பிடிக்கணும். அந்த வங்கி மேலாளர் தான் அதுக்கு பொறுப்பாளர், அவங்க தான் பொறுப்பு. அப்போ சாமானிய மக்களுக்கு ஏன் நீங்கள் சுமையை ஏற்றுறீங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் என்ன வரீங்கன்னா, உங்கள் பிரச்சனையை நீங்கள் சாமானிய மக்கள் மேலே திருப்புறீங்க, அவனுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறீங்க. இது என்னமோ சாமானிய மக்கள் தான் அந்த தப்பை பண்ணுற மாதிரியும், அவன் வேணும்னே கொடுக்குறத வந்து அப்ரைசர் கவனிக்கலை, சரியாக பார்க்கலை, அந்த வேலைப்பழுவில் கொடுக்குற மாதிரியும் அது இப்படி கொண்டு வரீங்க. அவன் அப்படி இல்லை. அப்ரைசருடைய வேலை என்பதே அவன் வந்து என்னென்னு வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த தரத்தை பார்த்து கொடுக்குறான். நீங்கள் இப்போ எல்லா சாமானிய மக்களையும், எங்கள் கிராமங்கள் இருக்கீங்க, இந்தியா நிறைய கிராமங்களை கொண்டது. பல்வேறு கிராமங்கள் இருக்கின்ற விவசாயிகள், சாமானியர்கள் அங்கே இருக்கின்ற வங்கிகள் நம்பி தான் அந்த போய் அடகு வைக்கிறான். அப்போ அவன் கிராமத்தில் இருக்கவன் நகரத்துக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வட இந்தியாக்களில் உத்தரப்பிரதேசம் போன்ற பீகார் போன்ற மாநிலங்களில் ரிமோட் வில்லேஜஸ் இருக்கிறது. அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வங்கியில் போய் அந்த நகையை வைத்து கொண்டு விவசாய வேலை பார்ப்பான். அப்போ அவன் நகரத்துக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு பெரிய சிரமம் தான் அவனுக்கு. அப்போ இது எதை நோக்கி போகுது? எதை நோக்கி போகுதுன்னா, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இது யாருக்குமே நகை கடன் வைக்க முடியாது. தனியார் கடை இருக்குல்ல, நகை அடகு கடை, அவங்கள்ட்ட தான் போய் திருப்பி போய் வைக்க. இப்போ நீங்கள் தனியார் இந்தியா முழுவதும் இருக்கின்ற தனியார் நகை அடகு கடை, பாண்ட் புரோக்கர்ஸ் நிறைய இருப்பாங்க, அதில் நீங்கள் வைக்கணும். இப்போ அங்கேயுமே சட்டத்திட்டம் கொண்டு வர பார்க்குறாங்க. அதுலேயுமே வந்து நீங்கள் வந்து பியூரிட்டி பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. என்ன காரணம்னா, இது முழுக்க திருப்பி வர்றேன். இப்பொழுது வந்து சர்வதேச அளவில் அதிகமான முதலீடுகள் தங்கத்தை நோக்கி போகுது. பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தங்கத்தை நோக்கி போகிறது. இன்றைக்கி நிறைய தங்க நகைக்கடைகளை பெரிய பெரிய நிறுவனங்கள் திறந்து வைத்திருக்கின்றன. வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து திருப்பி வந்து நடுத்தர மக்களும் அதுக்கு மேலே உள்ள வாங்குறாங்க. கீழே இருக்கின்றவர்களையும் நகைகள் வாங்க வைக்கணும், நகைகளை மாற்ற வைக்கணும். அதாவது என்ன சொல்லணும்னா, பழைய நகைகளை கொடுத்து புது நகைகளை மாற்றுவதன் மூலமாக
இது ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிற மாதிரி பார்வையெல்லாம் பார்க்குறாங்க. மொத்தத்தில் அதான் சொல்கிறேன், இது இது யாருக்கான பொருளாதார வளர்ச்சி? அது முக்கியம். சாமானிய மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விட்டு ஒரு பொருளாதார வளர்ச்சி. அவன் ஒழுங்காக அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இது எதை நோக்கி வருதுன்னா, இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து வரி சலுகை கொடுப்பீங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து 25 லட்சம் கோடி வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவீங்க. ஆனால் சாமானிய மக்களுக்கு நீங்கள் பியூரிட்டி செக் பண்ணுவீங்க, சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைப்பீங்க. அவன் வந்து என்ன 10,000 ரூபா போய் வாங்குவானா? ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு 10,000லேருந்து 30,000 வாங்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு பவுனை வச்சுட்டு அவன் கையில் போய் நீங்கள் விளையாடுறீங்க. அவன் அந்த 1 பவுன் நகையை கொண்டுட்டு போய் பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு அலையணும். இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இது என்னமோ வந்து சாமானிய மக்கள் தான் இதற்கான காரணம், இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு சர்வதேச அளவில் இன்றைக்கி வந்து இந்த வியாபார தந்திரம், இந்த தங்கம் சம்பந்தமான தொடர்பான வியாபார தந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் அந்த தங்கத்தை வைத்து இன்றைக்கி முதலீடு செய்யக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆர்பிஐ வைத்திருக்கின்ற தங்கம் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியே விடுறாங்க. அதை இன்றைக்கி வந்து வெளியே கொடுக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். என்னென்னா மொத்தத்தில் இந்த பியூரிட்டி செக் பண்ணுறேன். அது என்ன சார் இன்னொன்று போட்டிருக்காங்க, தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும். இது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதான் சொல்கிறேனே, இப்போ என்னென்னா இனிமேல் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, பியூரிட்டி மட்டும் இல்லை, அந்த குறிப்பிட்ட நகைகள் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹால்மார்க் உள்ளதுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அந்த இதில் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஹால்மார்க் உள்ள நகை. யார் ஹால்மார்க் கொடுப்பாங்க? பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் ஹால்மார்க் கொடுக்கும். அப்போ பெரிய நிறுவனங்களுடைய நகைக்கு முன்னுரிமை கொடுங்கள் தான் அர்த்தம். பெரிய பெரிய புகழ்பெற்ற நகைக்கடைகள் இருக்குல்ல, அவங்க கொடுக்கின்ற ஹால்மார்க் நகைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அதுதான் பியூரிட்டியானது, அதுதான் சிறப்பானது. அரசாங்கமே சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி போகுது. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர்கள்ட்ட போய் நகையை வாங்குங்க, இங்கே பழைய நகையை வச்சிட்டு இருக்காதீங்க. எப்படி வந்து இந்த இந்த இது கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, 500 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பாருங்கள். நீ நல்லா கவனித்து பாருங்கள். இந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த நோக்கம் என்ன? கள்ளப்பணம் உள்ளே வந்துடும் கொண்டு வந்தாங்க. நாங்கள் திருட்டு பணம் உள்ளே வந்துடும், ஹவாலாவை முடக்கிடுவோன்னு. ஆனால் 98 விழுக்காடு 99 விழுக்காடு பணம் வந்து ஆர்பிஐக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அதே சிஸ்டத்தை இதில் பொருத்தி பாருங்கள். பழைய நகையெல்லாம் கொடுத்து நாங்கள் புது நகையை கொடுக்க போகிறோம், அதுதான் உங்களுக்கு பயன் தரும், அதான் சிஸ்டம். அப்போ இருக்கிற பழைய நகைகள் யார்கிட்ட இருக்குது? ஏழை எளிய மக்களிடம் இருக்குது, ரொம்ப விவசாயிகளிடம் இருக்குது. அப்போ நடுத்தர வர்க்கத்தை விட கீழே இருப்பவர்கள் தான் பழைய நகைகளை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க விற்க மாட்டாங்க, அதை பூர்வீக நகையை வச்சுருப்பாங்க. அப்போ பழைய நகைகளை நீங்கள் எடுத்துட்டு புது நகைகள் கொடுக்க போகிறவங்க மாதிரி பண மதிப்பிழப்பு திட்டத்தை போன்று கொண்டு வரீங்க. அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்கள் வந்து இனி வங்கியில் வந்து வெறும் நகையை மட்டும் வச்சு லோன் வாங்க முடியாது, நீ கிரெடிட் கார்டு வாங்கு, பர்சனல் லோன் வாங்கு, புரியுதா உங்களுக்கு, நீ மற்ற கடன்களை வாங்கு. அதாவது உங்களை வந்து அதிலிருந்து முடக்கி கிடக்குறீங்கல்ல. நகை கடன் வச்சா இவ்வளோதான் வட்டி, ஆனால் மற்ற பர்சனல் லோனு மற்ற லோன் வாங்கினா இதோட அதிக வட்டி. அதை நோக்கி போங்க. கரெக்டு, நீங்கள் பர்சனல் லோன் வாங்க. நீங்கள் இதில் வந்து ஒரு 7% 8% வாங்குறீங்க, அதில் 15% அதில் போய் வாங்கட்டும். அதாவது ஏழை எளிய மக்கள்னு நீங்கள் வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க போகிற வேலையை பண்ணுறீங்க. அதான் சொல்கிறேன், பணக்காரங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு நீங்கள் சலுகைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் நீங்கள் நடக்குது. இது வந்து ரொம்ப துயரமானது. ஆர்பிஐ வந்து கடந்த முறை கொண்டு வரும்போதே வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வரும்போதே எதிர்ப்பு வந்தது. இன்றைக்கி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப தவறு, இதை வந்து உடனே வந்து ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி வந்து இதை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுமே குரல் கொடுக்குறாங்க. இது வந்து சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற ஒற்றை வரியில் சொல்ல முடியும். இப்போ வெள்ளி வைக்கலாமா? அது என்னென்னா, வெள்ளிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வெளியே வைக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இனி வந்து மக்களை வந்து கடன் வாங்க வைக்க வேண்டும் என்கிற இடத்துக்கு அரசு நகருது. அதை நீங்கள் பாயிண்டை புரிஞ்சுக்கணும். கடன் இல்லாத மனிதன் இந்தியாவில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் கடன் வாங்கினா தான் பொருளாதாரம் வளருங்கிறது ஒரு கான்செப்ட். கடனை வாங்க வச்சு அவனை வட்டி கட்ட வச்சு அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சிங்கிற மாதிரிலாம் கொண்டு வராங்க. அப்போ கடனை வாங்க வைக்கணும்னா ஒன்று நீங்கள் வந்து வெள்ளி இருந்தால் கூட, உங்கள்ட்ட தங்கம் இல்லையா, வெள்ளியாக இருந்தால் கூட வைங்கன்றாங்க. இன்னும் வேற எல்லா வேலையிலையும் பித்தளையிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் வங்கியில் வைக்கலாம். அப்போ பர்சனல் லோன் வாங்க ஒருத்தர் வரலனா கூட இதை வைங்க. ஏன்னா இன்றைக்கி நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு பொருளை வாங்கினால் கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கினா உங்களுக்கு சலுகைகளை ஏன் கொடுக்குறாங்க? கிரெடிட் கார்டை பயன்படுத்தினால் உங்களுக்கு 1% சலுகை,
கன்சியூமர் ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு இஎம்ஐ ஃப்ரீ. ஏன் அர்த்தம்னா உங்களை பல்வேறு வகையில் கடன் வாங்க வைக்கிறான். கடன் வாங்கினால் மட்டும்தான் பொருளாதார சுழற்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டுத்தரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எல்லா மக்களும் கடன் வாங்கினால்தான் பொருளாதார சுழற்சி இருக்கும். அவன் வந்து தேவைக்கு ஓடுவான், பொருளாதார தேவையை திரட்டுவான். அவன் வந்து போதுங்கிற மனசோட ஒருத்தன் உட்காந்துருந்தான்னா அவனுக்கு வந்து நாட்டோட வளர்ச்சி எங்கே போகும்? எனக்கு இது போதும். அப்போ நீங்கள் கடன் வாங்கினா ஓடுவீங்கல்ல, கடன் வாங்கினா உழைப்பீங்கல்ல. இப்போ இந்த ஒரு கான்செப்டை தான் முதலாளித்துவ அரசுகள் செய்கின்றன. எல்லா வெளிநாடுகளிலுமே முதலாளித்துவ கான்செப்டை. ஏன் இந்த வங்கியே எப்படி வந்துச்சு? இந்த வங்கியை கொண்டு வந்த யூதர்கள் அவங்க ஏன் கடனை கொடுக்க ஆரம்பித்தான்? ஏன் வட்டிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினா? அப்போ இதன் மூலமாகத்தான் நாங்கள் பொருளாதாரத்தை வந்து சுழற்சி முறையில் கொண்டு வருவோம். இது ஒரு சுழற்சி அப்படின்னு சொன்னான். ஏற்கனவே ஏடிஎம் 5 தடவை தான் எடுக்கலாம், 2 தடவை தான் எடுக்கலாம், அதுக்கு மேலே போனால் கட்டணம், இதெல்லாம் வந்து. அதாவது ஒரு சிறந்த அரசு எப்படி இருக்கணும்னா சாமானிய மக்களுக்கு சலுகைகளும் வசதி படைத்தவர்களுக்கு வரியும் அதிகப்படுத்தினா தான் ஒரு சிறந்த அரசுன்னு இருக்க முடியும்னு சொன்னவர் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அவர் நிதியமைச்சராகவும் இருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு சிறந்த அரசு என்பது சாமானியர்களுக்கு சலுகைகளை கொடுக்கணும், வசதி படைத்தவர்கிட்ட மறு வசூல் பண்ணணும். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் எப்படி உள்டாவாயிருச்சுன்னா வசதி படைத்தவர்களிடம் வரி குறைப்பும் சாமானியர்களிடம் வரி அதிகரிப்புங்கிற மாதிரியான வந்துட்டாங்க. இதுதான் முதலாளித்துவ அரசு. இப்போ நீங்கள் பாருங்களேன், சிலிண்டருக்கான சலுகைகளை கொடுத்தாங்க, விலை உயர்த்தி 400 ரூபாய்க்கு மேலாம் வந்தது சலுகை, ரிபேட்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கிது? 26 ரூபா வருது. 1000 ரூபா சிலிண்டர், ஆனால் 26 ரூபா ரிட்டர்ன் வரும். அப்போ அப்படி போயிடும். அப்போ அது மாதிரி சாமானிய மக்களிடம் நீங்கள் சொன்ன மாதிரி வங்கிகளிடம் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா காசு பிடிக்கிறது நமக்கே தெரியாமல் பிடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா 59 ரூபா பிடிக்கிறாங்க சில வங்கிகளில். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 5 முறை தான் ஏடிஎம்மை பயன்படுத்த முடியும், அல்லது பிற வங்கிகளில் 2 முறை, அதுக்கு மேலே பைசா பிடிக்கிறாங்க. இப்போ இது சாமானிய மக்கள் என்ன பணத்தை என்ன சம்பளம் வாங்கக்கூடியவன் மொத்தமாக பணத்தை எடுத்து வீட்டில் வைக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், அவன் வந்து அப்பப்போ தேவைக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கான். அப்போ தான் சிக்கனமாக செலவழிக்க முடியும்னு. மொத்தமாக செலவாயிடும் அல்லது ஏதாவது ஒரு கையில் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அவன் எப்படி வீட்டில் வச்சுருப்பான்? அப்போ இன்றைக்கி ஒரு 500 ரூபாய் எடுத்தால் போதும், மாதம் முழுவதும் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அது 30 நாளுமே ஏடிஎம்மில் போய் பைசா எடுக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா பேங்கில் கிடந்தா சேஃப், ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு. இப்போ என்ன வர்றீங்க, 5 முறைக்கு மேலே காசு வாங்குறீங்க. இப்போ இவனுடைய கட்டாய நிலைமை என்ன வரும்? மொத்தமாக எடுத்து வச்சுக்க நிலைமை வரும். அப்போ சீக்கிரம் செலவாயிடும், கடன் வாங்கக்கூடிய வேலை வந்துடும். அப்போ கடன் வாங்காமல் செலவழிக்கக்கூடிய நினைக்கிறவன் கடன் வாங்க, மொத்தத்தில் சாமானிய மக்களை கடன் வாங்கக்கூடிய இடத்துக்கு அரசு தள்ளுது. அதுதான் முக்கியம். கடன் வாங்கணும், அவன் செலவழிக்கணும், சேமிக்கக்கூடாது, இப்படி போன்ற நிலைமைகளை உருவாக்குறாங்க. இப்போ இதனுடைய ஒரு பாகம்தான் இந்த இது. நீங்கள் அழகாக இலகுவாக நகைகளை வைத்து வங்கியில் வச்சுட்டு திருப்புறது, மாதம் சம்பளம் வந்தோடனே வட்டியை கட்டுவான், திருப்பிடுவான். இது வச்சுக்கிட்டே ஒருத்தர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருப்பான், ஒரு சாமானிய குடிமகன். இப்போ அவனுக்கு சிக்கல், அவன் ஏற்கனவே வந்து அவனுக்கு பார்த்திங்கன்னா வாங்குகிற சம்பளம் பற்றாமல் இந்த வங்கியில் வச்சுட்டு செஞ்சுட்டு இருப்பான். இது மாதிரி இருக்கிறவர் ஏராளமான இருக்காங்க இந்தியாவில். இப்போ இவர்களுக்கெல்லாம் நெருக்கடி. இப்போ நீங்கள் கட்டாயமாக பழைய நகையை கொண்டு போய் பியூரிட்டி வாங்கணும், இல்லைனா வந்து புது நகையை மாற்றுறதுக்கு அது அவனுக்கு நஷ்டம்தான். அப்போ வந்து ஒரு 10லிருந்து 20 விழுக்காடு அவனுக்கு நஷ்டம் ஏற்படுது. அப்போ இந்தியா முழுவதும் இருக்கின்ற இந்த நகைகளை வைத்திருப்பவர்களுக்கு 20 விழுக்காடு நஷ்டம் என்பது எத்தனை டன் தங்கம் நஷ்டமாகுது? அது அரசுக்கு போகுது அல்லது தனியார் மயமாக்கப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய இழப்பு உங்களுக்கு. இப்போ இது ஒரு வகையான சூழ்ச்சி தான். அப்போ இது வந்து யார் தலையில் இப்போ விழுந்திருக்குன்னா சாமானிய மக்கள் தலையில் விழுந்திருக்கு. பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, கீழே ரொம்ப ஏழையாக இருக்கணும் கூட பிரச்சனை இல்லை. இந்த நடுத்தர அல்லது வந்து சற்றே நடுத்தருக்கு குறைவாக இருக்கவர்களுடைய பிரச்சனை இப்பொழுது வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ அவனுக்கு பெரிய கஷ்டம். இப்போ நகை வைக்க முடியலன்னா அடுத்து வந்து பர்சனல் லோன் வாங்கணும், இல்லை வந்து கிரெடிட் கார்டு வாங்கணுங்கிற இடத்துக்கு தள்ளப்படுறான். அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். அது இப்போ இன்னொன்று இருக்க, 24 கேரட்டு தங்கமாக இருந்தாலும் 22 கேரட்டுக்குள்ள மதிப்பு தான் நாங்கள் கொடுப்போம். அம்மா இப்போது 24 கேரட் என்பது 99.9% பியூரிட்டி. நகைகள் செய்வது 22 கேரட்டில் செய்கிறாங்க. அப்போ 24 கேரட் என்பது 99.9 விழுக்காடு சுத்தமான தங்கம். 22 கேரட் என்பது 91.9. அவன் என்ன சொல்ல வர்றான் அதில் கூட பாருங்கள். அவன் 24 கேரட்டுங்கிறது உங்களுக்கு விலை ஜாஸ்தி. சராசரியாக கிடைக்கின்ற ஒரு கிராம் இதை விட ஒரு 1000 ரூபா கூட தான் வாங்கணும்.
அப்படி வைத்திருந்தாலும் கூட இதுக்கு தான் கணக்கு பண்ணுவோன்றான். மொத்தத்தில் நீ வந்து 24 கேரட் கூட வாங்காத, 22 கேரட்டை வாங்கு, நகையாக வாங்கு. நீங்கள் வந்து 24 கேரட்டை நகை வாங்க முடியாது, அவள் தங்க கட்டி வாங்கி வச்சுருக்கலாம், அதை வைத்து கூட அவன் வந்து இது பண்ண முடியும். நீ வந்து ஆபரணங்களாக வாங்க வேண்டுமென்றால் 22 கேரட் தான் வாங்கணும். இப்போ இப்படி உங்களை வந்து ஒரு கொட்டடையில் அடைக்கிறாங்க. இப்போ எப்படி ஆடு மாடுகளை வந்து மேய்க்கின்றவர்கள் எப்படி ஒரு கொட்டடைக்கு கொண்டு வராங்களோ, அது மாதிரி நீங்கள் உங்களை வந்து இப்படித்தான் நீங்கள் வாங்கணும், இப்படித்தான் நீங்கள் தங்கம் வச்சுருக்கணும், இதை வைத்தா தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் சூழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். கார்ப்பரேட் சூழ்ச்சி இது பார்க்க சாதாரணமாக தெரியும், ஆனால் பின்னே இருக்கின்ற கார்ப்பரேட் சூழ்ச்சி என்பது உங்களை வந்து ஆபரணத்தங்கள் வாங்க வைப்பதற்கும், அல்லது வந்து உங்களை அதிகம் கடன் வாங்க வைப்பதற்கும், உங்கள் மேலே அதிகமான சார்ஜஸ் பிடிப்பதற்கும், இன்னும் கசக்கி புளிகின்ற ஒரு வழிமுறை தான் இந்த ஆர்பிஐ அறிவித்திருக்கின்ற சட்டத்திட்டங்களை நான் பார்க்குறேன். இப்போ வந்து இந்த அறிவிப்பினால் தங்கம் வாங்குவது குறையுமா கூடுமாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதில் எங்களுக்கு கூட்டம் குறையாதுங்கிறாங்க. நகை குறையாது. என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் வந்து பழைய நகைகளை பூரா புது நகையை மாற்றக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துட்டீங்க. போய் பியூரிட்டி வாங்க, சர்டிஃபிகேட் வாங்க, எல்லாம் வாங்கினா புது நகை வாங்கினா எல்லாமே கொடுத்துட்றான். நீங்கள் ஒரு புது நகை வாங்குவதென்றால் உங்களுக்கு பில் கிடச்சிருது, பியூரிட்டி சர்டிஃபிகேட் கிடச்சிருது, அது ஹால் மார்க் கிடச்சிருது. அப்போ இதை வாங்க வைக்கணும்னா நீங்கள் பழைய நகையை மாற்றணும் சார். அதான் திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஆட்டு மந்தைகளை ஒரு சந்தைக்குள் அடைப்பதை போன்று நீங்கள் நகைக்கடைக்குள் அடைப்பதற்கு மக்களை கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறை செயல்முறை தான் இது. நீங்கள் பரவலாக பறந்து கிடக்கிறீங்கல்ல, பழைய நகையை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ உங்களெல்லாம் வந்து ஒன்றுபடுத்தி நகைக்கடை பஜாருக்குள்ளே போங்க, நகை வாங்கு அப்படின்னு அரசே உங்களை தள்ளுகிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். தங்க நகை கடன் சாமானியர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் வாங்குவாங்க, அவங்களுக்கு இப்போ ஆப்பு வச்சுட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த புதிய திட்டத்தை வந்து திரும்ப பெறணும், திரும்ப பெற்றால் தான் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பழையபடி இதை பயன்படுத்தி அவங்க பொருளாதார தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். இந்த சிஸ்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினா யாரும் வங்கிகளில் போய் நகை அடகு வைக்க மாட்டாங்க, தனியார் அடகு கடையில் தான் கொண்டு வைப்பாங்க, இது அவங்களுக்கு தான் லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், எதிர்ப்புகள் வலுக்கும் பொழுது முடிவை மாற்றுவார்களா என்பது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.